அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபுண்ணியமா பார்த்தீங்கன்னா விஜய் மல்லி ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள தம்பி, நீங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு சந்தோஷமா இருந்து எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சா இந்த பைத்தியக்காரியை வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த ரேனாவை கொண்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட விட்டுருங்க, இல்லையாட்டி என் பொண்ணை மல்லி விட்டு கொடுத்துருங்க, என் பொண்ணை நான் எங்கேயாவது கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஷாக் கொடுக்குற மாதிரி இந்த விஷயத்த சொல்றாங்க. மல்லிக்கு எதுவுமே புரியல, விஜய்க்கு எதுவுமே புரியல. ஐயோ அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் மல்லி என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஸோ ரேணுகாவை அவங்களோட அப்பா கிட்ட ஒப்படைக்கிற வரையும் ரேணுகா இங்க தான் இருப்பா, மல்லி அவளை எவ்வளோ கவனிச்சுக்கிறா பாத்துக்கிறா அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியெல்லாம் இருக்கும்போது மல்லியை நான் அவளை ஈஸியா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா அன்னபுண்ணி கிட்ட சொல்றாங்க. அன்னபுண்ணி வந்து ஐயோ மாப்பிள்ள நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான். இப்ப இந்த ரேணுகாவை கோயில் கோயிலா கூட்டிட்டு போயிட்டு அலையிறீங்க, ஹாஸ்பிட்டலா அலையிறீங்க. ஒருவேளை இவளுக்கு நினைவுகள் எல்லாமே திரும்பி வந்துருச்சுன்னா அப்ப என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? இவ வந்து கண்டிப்பா யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஏன்னா எப்பயோ ஒரு காலத்துல பிரச்சனை வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரேணுகா இப்ப உயிரோட வந்து இல்ல நீதான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரச்சனை பண்ணும்போது கண்டிப்பா மல்லியை வந்து பக்கம் கூட நெருங்க விட மாட்டான். அப்படி பின்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க வந்து கண்டிப்பா ரேணுகாவை கதிரேசன் கிட்ட ஒப்படைக்கிறது தான் கரெக்ட். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சித்தர் கோயில் கோலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி பார்த்தீங்கன்னா முகத்துல அடிச்ச மாதிரி விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.